இப்போங்க பன்னீர் செய்யறதுங்க. நேற்று பால் 1 லிட்ரு, ஒரு 2 நேற்று இன்றைக்கி கொஞ்சம் எல்லா விசேஷத்துகளுக்கு போனனாலையும் பால் மிச்சமாயிடுச்சுங்க. ஒரு 1 லிட்ரு பால் பக்கமாக இருக்குங்க. 2 நாள் அரை லிட்ரு சேர்ந்துங்க நம்மளுக்கு 1 லிட்ரு பால் கிடச்சிங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நம்ம புழிஞ்சு விட்ருக்குறோங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வேகமாக வச்சு இந்த மாதிரி பன்னீர் செஞ்சுக்கலாங்க. சர்க்கரை பாகு வந்து நம்மளுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு ஒரு 150 கிராம் அஸ்கா சர்க்கரை போட்டுங்க கொதிக்க வச்சாச்சுங்க. இது நிறுத்திடலாங்க. நிறுத்திட்டுங்க இந்த பன்னீரோட இந்த தண்ணி வந்து வேவு வாட்டர்னு சொல்கிறோங்க. நம்ம அளவாக எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை கீழே ஊற்றிடலாங்க. இது பன்னீர் இவ்வளோ கிடச்சிருக்குங்க. இதை வந்து நம்ம ஒரு துணியிலையும் கூட நம்ம நல்லா வடிச்சிட்டுங்க, நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டுங்க, தண்ணி பச்சை தண்ணியில் கழுவிட்டுங்க நம்ம வெயிட் வச்சோம்னா நம்மளுக்கு பன்னீர் எந்த சைஸ்க்கு வேணுமோ எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம உடனடியாக பன்னீர் செய்யறதுனாலங்க இந்த மாதிரி ஜல்லடையிலைங்க வடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி மட்டும் வேவு தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜல்லடை க்ளீன் ஆகிக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்துங்க கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாங்க. சும்மா ஒரு 4-5 நாளைக்குள்ளே பால் மிச்சமாச்சுன்னு நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஆற வச்சுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது வேவு தண்ணிங்க. எலுமிச்சம்பழம் தேவையில்லைங்க. அடுத்த தடவை நம்ம பால் 1 டம்ளர் 2 டம்ளர் மிச்சம் பண்ணாலும் கூட கொஞ்சமாக ஊற்றினோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பன்னீர் கிடச்சிருங்க. இதை வந்து நம்ம கீழே தான் ஊற்ற போகிறோம். இப்போ ஃபுல்லாக வடித்து விட்டுறலாங்க. சூடாகத்தான் இருக்குங்க. பார்த்து கை சுடாமைங்க ஒரு கைவிடி துணியிலைங்க நம்ம வடிச்சுக்கணும். இதை வடிச்சிட்டுங்க நம்ம அப்படியே இதுக்குள்ளேயே தண்ணியும் கூட ஊற்றிக்கலாங்க. அப்போ நமக்கு சூடு கம்மியாகிடும், சூடு ஆறிடும். இந்த ஜல்லடை இருக்கிறத தட்டி வச்சுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் அலாசிட்டு மறுபடியும் இந்த தண்ணியை வந்து நம்ம வடித்து விட்டுக்கலாம். இது சுடு தண்ணி வந்து நேரடியாக நம்ம தண்ணி விழுகிற சிங்குக்குள்ளே ஊற்றக்கூடாதுங்க. கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி விட்டுங்க நம்ம சிங்குக்குள்ளே ஊற்றிடலாங்க. இப்போ வந்து இதில் பச்சை தண்ணி ஊற்றிருக்கிறோம். இதை வடிச்சுக்கலாம். வடிச்சிட்டுங்க நம்ம இது வந்து கையை நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க. இப்போ வந்து சுடாதுங்க. இப்படி நம்ம நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டோம்னா அந்த தண்ணியில் வந்துடுங்க. இதை வந்து நம்ம உருண்டையாக உருட்டியும் கூட நம்ம இதில் அப்படி உருண்டையாக அப்படி பிடிச்சிங்க நம்ம இந்த பாகுக்குள்ளே போட்டுக்கலாங்க. இல்லை நம்ம தானே சாப்பிட்ற கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்னா பெரிய உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாங்க. கொஞ்சம் அப்படி கொழுக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சோம்னா அந்த தண்ணி பூரா வடிஞ்சிருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கோன்னா ஒரு வெள்ளை கலர் துணி, சுத்தமான துணி இல்லைங்க, நம்ம வந்து ஒரு மேலே வந்து ஒரு வெயிட்டு வச்சுங்க அமுத்தி வச்சிட்டோம்னா அந்த தண்ணியெலாம் வடிஞ்சிருங்க. அதை எடுத்துங்க நம்ம சதுரமாக கட் பண்ணி அதுக்கெல்லாம் கொஞ்சம் பால் அதிகமாக வேணுங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு மறுபடியும் கூட கொதிக்க வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஆறின முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் குழந்தைகளாம் சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க.
இதே மாதிரி எல்லா பன்னீரையும் நம்ம புழிஞ்சிட்டு இதுக்குள்ளே போட்டுங்க கொஞ்சம் சூடு பண்ணிட்டுங்க நம்ம ஆறின முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 2 நாளைக்கெலாம் நல்லா இருக்குங்க. நம்ம அப்பப்போ எவ்வளோ பால், ஒரு 1/4 லிட்டர் பால் நம்மளுக்கு உடனே செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. அப்படி நிறையா இருந்ததுன்னா ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசர்லேயே வைப்பாங்க. வேணுங்கிற அளவுங்க நம்மளுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டா இந்த பன்னீர் பட்டன் மசாலா செய்யலாங்க. இந்த பன்னீர் வந்து மூட்டு வலி இதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தண்ணியில் நம்ம கீழே ஊற்றிடலாங்க. இது வந்து வேவு தண்ணின்னு சொல்லுவாங்க. நம்ம சமையல் குறிப்புகளெல்லாம் படித்தது தாங்க. இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. சும்மா ஒரு 1/4 டம்ளர் வந்து அடுத்த தடவை செய்யும்போது பால் எவ்வளவோ அதுக்கு அளவாக நம்ம பாலுக்குள்ளே ஊற்றினோம்னா இப்படி நம்மளுக்கு பன்னீர் பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ வந்து ஒரு 4 உருண்டை சூடாக போட்டிருக்குதுங்க. எல்லாம் உருண்டை பிடிச்ச முன்னாடிங்க நம்ம போட்டு கொதிக்க வச்சுட்டோம்னாங்க ஆறின முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வேணுங்கெல்லாம் குழந்தை இன்னும் இதை ரவுண்டாக உருட்டலாங்க. நம்ம போன் வச்சுட்டு உருட்ட முடியாதுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தனியாக பாகில் ஓடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோங்கன்னா நாளைக்கு கூட இந்த மாதிரி பாகு வச்சு நம்ம வச்சுக்கலாம். இதுதான் பன்னீர். உடனடியாக சீக்கிரம் செய்யணும். இந்த மாதிரி பழைய வால்லையும் செய்யலாங்க. நேற்று நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கொஞ்சம் பால் சேர்த்து இப்படி செய்யலாங்க. இல்லை நேரடியாக நம்ம பால் வாங்கிங்க எலுமிச்சம்பழம் புழிஞ்சுடலாங்க. தயிர் வேணாலும் ஒரு கரண்டி 2 கரண்டி கொதிச்ச முன்னாடி ஊற்றினோம்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இல்லாட்டி ஒரு எலுமிச்சம்பழம் அரை மூடி நம்ம பால் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிட்டுங்க இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாங்க. பெரியவங்க சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ரொம்ப இதாச்சுன்னா கெட்டியாயிருங்க. குழந்தைகளுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிறப்ப எடுத்து கொடுக்கலாங்க. இது பன்னீர் ரெடி ஆகிருங்க உடனே. அவ்வளோதாங்க, பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரசகுல்லாங்கிற மாதிரி நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த ரசகுல்லா தான் இந்த மாதிரி இது ஏலக்காயும் தட்டி போடலாங்க. நான் அது ஏலக்காயெல்லாம் எதுவும் போடலைங்க. இந்த பாகிலே வந்து இதை உருண்டை பிடிச்சி குட்டி குட்டியாக போட்டுக்கலாங்க. குழந்தைகளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம போட்டு பன்னீர் ரசகுல்லா தாங்க இது. நம்ம இது பண்ணிட்டு நம்ம பாலில் எடுத்துக்கணும்.